பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்களாக பிறந்தார்கள் என்று, அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் என்று, சாதாரண மனிதனுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் கிடைத்தவர்கள் என்று. ஆனால் இந்த நம்பிக்கை தவறானது, முற்றிலும் தவறானது. இந்த ஆராய்ச்சி தரவுகளை நீங்கள் புரிந்து கொண்டால் செல்வம் பற்றியும் உங்கள் சொந்த வாய்ப்புகள் பற்றியும் நீங்கள் இனிமேல் அதே கண்களால் பார்க்க மாட்டீர்கள். இந்த முழு காணொளியிலும் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டிய கேள்வி, செல்வம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்று நிரூபிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இதுவரை என்னை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்க நேர்மையான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்றால் இந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல முடிந்தவர்கள் அவர்கள்தான் ஏற்கனவே மிக நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த காணொளிகளை மணிக்கணக்கில் ஆராய்ந்து தயாரிக்கிறேன். ஏனென்றால் இந்த அறிவு எல்லோருக்கும் சொந்தமானது, ஏற்கனவே பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல. இது உங்களுக்கு ஏதாவது மாற்றினால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு நேர்மையான காணொளியாக இந்த சேனலை கட்டுகிறேன். உங்கள் ஆதரவுக்கு மனமாற நன்றி. இப்போது இந்த 15 இரகசியங்களுக்குள் செல்வோம். இந்த 15 இரகசியங்கள் 3 தனித்துவமான வடிவங்களாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு சுய உழைப்பால் செல்வம் பெற்றவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவற்றில் எதுவும் நீங்கள் நினைத்தது போல் இல்லை. ராம்சி சொல்யூஷன்ஸ் விட அமெரிக்காவில் இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆய்வை நடத்தியது. 1000த்திற்கும் அதிகமான சுய உழைப்பால் உருவான கோடீஸ்வரர்கள் ஆழமாக ஆய்வு செய்யப்பட்டார்கள். அவர்களின் கண்டுபிடிப்பு என்ன? 79% பேர் எந்த குறிப்பிடத்தக்க மரபு சொத்தும் பெறவில்லை. ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் கட்டினார்கள். நீங்கள் வைத்திருக்கும் செல்வம் பற்றிய படம், சலுகையில் பிறந்தவர்கள், அதிர்ஷ்ட வாய்ப்பு, சரியான குடும்பம், அது ஒரு கட்டுக்கதை. உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு கட்டுக்கதை. டாம் கோர்லி 5 ஆண்டுகள் 233 வசதியான நபர்களையும் 128 வறுமையில் வாழ்பவர்களையும் ஆய்வு செய்தார். அவர்கள் சொன்னதை மட்டும் பதிவு செய்யவில்லை. அவர்கள் தினமும் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்தார். அவர் கண்டுபிடித்தது வருமானம் பற்றியதல்ல, அது கட்டமைப்பு பற்றியது. வசதியான மக்கள் தங்கள் நாட்களை அமைக்கும் முறை பெரும்பாலான மக்களிடமிருந்து கட்டமைப்பு ரீதியாக வேறுபட்டது. மிகவும் திடுக்கிடும் கண்டுபிடிப்பு என்னவென்றால் 88% வசதியான மக்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 நிமிடங்கள் படிக்கிறார்கள். தப்பிக்க புனைவு கதைகள் அல்ல, சமூக ஊடகங்கள் அல்ல, தலைமைத்துவம், அறிவியல், உத்தி, வளர்ச்சி பற்றிய புத்தகங்கள். நிதி சவால்களில் வாழ்பவர்களில் 100ல் 2 பேருக்கும் குறைவானவர்களுடன் ஒப்பிடுங்கள். ஒரே பழக்கம், ஒரே 24 மணி நேரம், முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை. ஆனால் யாரும் பேசாத எதிர்மாறான உண்மை என்னவென்றால், தாமஸ் ஸ்டான்லி பல தசாப்தங்களாக அமெரிக்காவின் மிகவும் வசதியான குடும்பங்களை நேர்காணல் செய்தார். அவர் கண்டுபிடித்தது 50% கோடீஸ்வரர்கள் தங்கள் மிகவும் விலையுயர்ந்த உடைமைக்கு $399 மேல் செலவழிக்கவில்லை. பெரும்பாலானவர்கள் வசதியான தெருவில் வசிக்கவில்லை. பெரும்பாலானவர்கள் சாதாரண கார்கள் ஓட்டுகிறார்கள். உங்கள் நகரில் மிகவும் பணக்காரமாக தோற்றமளிக்கும் மக்கள் பெரும்பாலும் அவர்கள் அல்ல. உண்மையில் பணக்காரர்களான மக்கள். நீங்கள் தினசரி அவர்களை கடந்து செல்கிறீர்கள் அறியாமலேயே. இங்கே உண்மையான இரகசியங்கள் பிரிந்து தொடங்குகின்றன. வசதியான மக்கள் பணத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க பழிப்பட்ட முறையில் சிந்திப்பதில்லை. அவங்கள் மதிப்பை பற்றி சிந்திக்கிறார்கள், அமைப்புகளை பற்றி சிந்திக்கிறார்கள், அவர்களால் தீர்க்க முடியும் பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறார்கள். வாரன் பஃபெட்டிடம் அவரின் சிறந்த முதலீடு என்ன என்று கேட்டபோது அவர் பங்குகள் என்று சொல்லவில்லை, தன்னையே என்று சொன்னார். உங்கள் சொந்த திறன்கள், அறிவு, மனத்திறனில் முதலிடும் ஒவ்வொரு ரூபாயும் நிதி மூலதனம் போலவே கூட்டு வட்டியில் வளர்கிறது. 2024 வங்கி ஆஃப் அமெரிக்கா நடத்திய வசதியான அமெரிக்கர்கள் ஆய்வு ஒரு விஷயத்தை ஒன்றிணைத்தது. அவர்கள் தங்கள் நேரத்தை கடுமையாக பாதுகாக்கிறார்கள். பணத்தை அல்ல, நேரத்தை. என்றால் நேரம்தான் ஒரே வரையறுக்கப்பட்ட வளம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், நேரம் முடியாது. ஆனால் இங்கே உள்ளது எல்லாவற்றையும் மாற்றும் உண்மை. பெரும்பாலான மக்கள் வசதியான மக்களிடம் உள்ளதை நகல் செய்ய முயற்சிக்கிறார்கள். கார்கள், கைக்கடிகாரங்கள், வாழ்க்கை முறை. ஆனால் உண்மையில் செல்வத்தை உருவாக்குவது வசதியான மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதுதான். அவர்களின் மனநிலை, பழக்கங்கள் மற்றும் அடையாளம், இவை ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ளக்கூடியவை. இரவோடு இரவாக அல்ல, ஆனால் வேண்டுமென்றே தொடர்ந்து சரியான கட்டமைப்புடன். இதோ உங்கள் 3 படி வழிகாட்டி. படி 1, உங்கள் தினசரி உள்ளீட்டை ஆய்வு செய்யுங்கள். அடுத்த 7 நாட்களுக்கு நீங்கள் படிப்பதையும் பார்ப்பதையும் உட்கொள்வதையும் கண்காணியுங்கள்.
செயலற்ற நுகர்வின் 1 மணி நேரத்தையாவது வேண்டுமென்றே கற்றலால் மாற்றுங்கள். இந்த பழக்கம்தான் 88% வசதியான மக்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கிறது. படி 2, உங்கள் வருமான செறிவை கண்டறியுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வருமான ஆதாரம் மட்டுமே இருந்தால், நீங்கள் ஒரு தவறான முடிவிலிருந்து மட்டுமே நிதி பூஜ்யத்திலிருந்து விலகி நிற்கிறீர்கள். வசதியான மக்கள் சராசரியாக 7 வருமான ஆதாரங்கள் கொண்டுள்ளனர், ஒரே நேரத்தில் அல்ல, ஆனால் ஒவ்வொன்றாக கட்டப்பட்டவை. அடுத்த 6 மாதங்களில் நீங்கள் யதார்த்தமாக வளர்க்கக்கூடிய ஒரு கூடுதல் ஆதாரத்தை ஆராயுங்கள். படி 3, முதலில் உங்களிலே முதலிடுங்கள். இந்த மாதம் வேறு எந்த கட்டணத்திற்கும் முன்பு உங்கள் சொந்த கல்விக்கு ஏதாவது ஒதுக்குங்கள், சிறிய தொகையாக இருந்தாலும். ஒரு புத்தகம், ஒரு பயிற்சி, ஒரு வழிகாட்டி. ஆராய்ச்சி தெளிவாக சொல்கிறது, எந்த மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய மிக அதிக வருவாய் தரும் முதலீடு இதுதான். பெரும்பாலான மக்கள் இந்த காணொளியை முடித்துவிட்டு சரியாக முன்பு செய்ததற்கு திரும்புவார்கள். சிலர் வேறு ஒன்று செய்வார்கள். நீங்கள் எந்த வகையில் சேர்வீர்கள் என்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த 15 இரகசியங்களில் நீங்கள் முதலில் செயல்படுத்தப் போவது எது? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், என்றால் அடுத்த முறை மிகவும் வசதியான மனங்கள் உண்மையில் எவ்வாறு சிந்திக்கின்றன என்பதில் இன்னும் ஆழமாக செல்வோம்.